நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது குட் ஈவினிங் கனடா. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நாள் ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி மற்றும் ஒரு புதன்கிழமை இரவு பொழுது டொரண்டோவிலே நேரம் இரவு 9 மணி கடந்து 8 நிமிடம். வெளியில் வெப்பநிலை 5 பாகை செல்சியஸாக உணரப்படுகிறது. இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார் எம்பி அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீசிங் அரிஹரன் அவர்கள். அனைவருக்குமே தெரியும், ஏப்ரல் மாதம் 31ஆம் தேதி வரை 30ஆம் தேதி வரை நீங்கள் உங்களுடைய வருமான வரி பத்திரங்களை பதிவு செய்ய வேண்டும், சமர்ப்பிக்க வேண்டும் சிஆர்ஐக்கு. அந்த வகையில் உங்களுடைய வருமான பத்திரங்களை பூர்த்தி செய்வதற்கு அது தனிநபராக இருந்தாலும் சரி, வியாபார நிறுவனமாக இருந்தாலும் சரி, அனைத்துக்குமே இந்த துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட எம்பி அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீசிங் அரியரன் அவர்களை தொடர்பு கொள்ளலாம். இந்த மாதம் தனிநபராக இருந்தால் உங்களுக்கு இந்த மாத நிறைவுக்குள் நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைய குட் ஈவினிங் கனடாவில் என்னென்ன செய்திகள் தகவல்கள் பார்க்க போகின்றோம். முதலில் டாப் ஆஃப் தி அவர் பகுதியிலே டொரண்டோ காவல்துறையினர் இன்று வெளியிட்ட ஒரு அறிக்கை, அது நேரத்தில் ஒரு செய்தியாளர் சந்திப்பு ஒன்றை நடத்தியிருந்தார்கள். ப்ராஜெக்ட் ரிப்பீட்டர் என்ற தலைப்பிலே இந்த வாகனங்கள் திருடப்படுவது அண்மை காலமாகவே கனடா முழுவதுமே அதிகரித்து வருகின்ற இந்த காலப்பகுதியில் இந்த திருட்டை குறைப்பதற்கும் திருடப்பட்ட வாகனங்களை மீண்டும் மீட்டெடுப்பதற்கு காவல்துறையினர் முயன்று வருகின்றார்கள். அந்த வகையில் பல வாகனங்கள் மீண்டும் களப்பாடப்பட்ட வாகனங்கள் காவல்துறையினால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே இது தொடர்பாக இந்த ப்ராஜெக்ட் ரிப்பீட்டரில் என்னென்ன விடயங்கள் இன்று வெளியிடப்பட்டன அது தொடர்பாக பார்க்க போகின்றோம். அதைத் தொடர்ந்து கனேடிய வளம் பகுதியில் குறைந்த வருமானம் கொண்ட கனேடியர்களுக்கு விரிவாக்கப்பட்ட இந்த பல் மருத்துவ பாதுகாப்பு அண்மையில் வெளியிடப்பட்ட லிபரல் அரசாங்கத்தின் ஃபெடரல் பட்ஜெட்டிலே இது சேர்க்கப்பட்டிருந்தது. ஆகவே இந்த விடயத்தை கொண்டு வந்தது என்டிபி கட்சி என்று சொல்லப்படுகிறது. அந்த வகையில் என்டிபி கட்சியின் தலைவர் ஜாக்மீட் சிங் கூறிய விடயங்களை பார்க்க போகின்றோம். அதைத் தொடர்ந்து இன்று ஆலிஸ்டன் நகரிலே கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்திருந்தார். அங்கே ஒரு புதிய வேலை திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அங்கே செய்தியாளர் சந்திப்பில் அவரிடம் முன்வைக்கப்பட்ட கேள்விகளுக்கு அவர் பதில் வழங்கியிருந்தார். அது தொடர்பாக பார்க்க போகின்றோம். அதை தொடர்ந்து வழமையாக அந்த நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற நாணய மாற்று விகிதம், நாளை நிலவுகின்ற காலநிலை, அதே நேரத்தில் கலையரங்கத்தில் ஒரு இனிய பாடல் இருக்கிறது, கனேடிய செய்திகள். இவைதான் இன்றைய குட் ஈவினிங் கனடாவில் இடம்பெறுகின்ற செய்திகளும் தகவல்களும். அந்த வகையில் முதலில் டாப் ஆஃப் தி அவரில் பார்க்க போகின்றோம். ஜிடிஏ, அதாவது நான் சொல்வது ஒன்டாரியோவிலே பல இடங்களில், குறிப்பாக அது பீலாக இருக்கலாம், ஜுரமாக இருக்கலாம், டொரண்டோவாக இருக்கலாம், இந்த பகுதிகளில் அனைத்து கூடுதலான ஹை எண்ட் வாகனங்கள், அதாவது அதி விலை கூடிய வாகனங்கள் திருடப்பட்டு வருகின்ற அண்மைய வருடங்களை எடுத்துக்கொண்டீர்களானால் பல வாகனங்கள் எங்களுடைய வீட்டுக்கு முன்புறத்தில் இருந்தே ஒரு சில நிமிடங்களில் திருடப்பட்டு வருகின்றன. அந்த வாகனங்கள் எங்கே போகின்றன, என்ன செய்கின்றன ஒன்றுமே தெரியாது. அதே நேரத்தில் அது வேறு நாடுகளுக்கு அனுப்பப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. அந்த வகையில் காவல்துறையினர் பல சந்தர்ப்பங்களில் இப்படி திருடப்பட்ட வாகனங்களை கண்டுபிடித்திருக்கின்றார்கள். எமது நிகழ்ச்சியிலும் நாங்கள் பல முறை அது தொடர்பான செய்திகளை பகிர்ந்து வந்திருக்கின்றோம். அந்த வகையில் இன்று டொரண்டோ காவல்துறையினரை பொறுத்தவரையில் 1 மில்லியனுக்கும் அதிகமான பெறுமதி கொண்ட பொருட்களை மீட்டிருப்பதாக இன்று ஒரு செய்தியாளர் சந்திப்பில் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இதிலே கடந்த கோடை காலம் முதல் தொடர்ச்சியாக இடம்பெற்ற வாகன திருட்டுகள், ஆயுதமேந்திய கொள்ளைகள் தொடர்பாக யார் யார் மீதெல்லாம் குற்றச்சாட்டுகள் சுமர்த்தப்பட்டிருக்கின்றன, எப்படியான பொருட்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன என்பது குறித்து இன்று விரிவான ஒரு விவரங்களை விளங்குகின்ற செய்தியாளர் சந்திப்பை டொரண்டோ காவல்துறை முன்னெடுத்திருந்தது. இதிலே பலர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த வாகனம் திருடப்பட்டதில் 6 பேர் முக்கியமாக குற்றவாளிகளாக குற்றச்சாட்டுகள் பதிவாகி இருக்கின்றன. இதிலே ஆச்சரியப்படுகின்ற ஒரு விடயம் என்னவென்றால், கைது செய்யப்பட்டவர்கள் ஒரு 15 வயது இளைஞர் ஒருவரும் அடங்குவதாக காவல்துறை தெரிவித்திருக்கிறது. ஆகவே இது தொடர்பாக அவர்கள் கூறிய விடயங்களை இன்றைய டாப் ஆஃப் தி அவரில் பார்க்க போகின்றோம். Beginning in August of 2022, a group of suspects committed a number of carjackings targeting high-end vehicles including Cadillac Escalades, various Porsche models, and Land Rovers. They also committed a series of pharmacy robberies and robberies of currency exchange institutions. These incidents took place in Toronto and throughout the GTA. The group used stolen vehicles and on occasions used handguns, knives, and physical violence in committing these robberies. The group used, in total, it's alleged that this group committed
23 pharmacy robberies, where both narcotics and cash were targeted and obtained, 7 carjacking robberies, 2 robberies at currency exchange establishments, and 2 car thefts. Project Repeater was conducted over an approximate 5-month period in an effort to identify the individuals committing the crimes, also those orchestrating and behind the scenes. This last Thursday, March 30th, 2023, members of the Hold-Up Squad, in partnerships with other Toronto Police Service units, our regional partners, executed 7 criminal code search warrants in relation to this investigation. 4 suspects on that date were taken into custody, and they are Amir Inyat, A-M-I-R-I-N-Y-A-T, 29 years of age, of Brampton; Shays Ejaz, S-H-A-I-S, E-J-A-S, E-J-A-Z, 25 years of Brampton; Mohammed Habib, 32 years of age, of Toronto; and Kassar Rahim Zada, 21 years of Toronto. 2 people also arrested in December and January of this year, December of last year and January of this year, were previously arrested, and those were Stephen Singh, 22 years of age, of Brampton, and a 15-year-old boy. MP Accounting and Finance Services உங்கள் வரி தேவை, வியாபார கணக்கு எதுவாயினும் திறமை, அனுபவம், தேர்ச்சி பெற்ற கணக்காளர் Ariaran. MP Accounting and Finance Services, Corporate Tax, Personal Tax Planning, Accounting, Financial Statements, Business Plans அனைத்துக்கும் இந்த துறையில் அனுபவம் வாய்ந்தவர் Ariaran. Chartered Professional Accountant, Scarboroughவிலே Brimley Progress சந்திப்பில் MP Accounting and Finance Services 416-293-1616 அல்லது www.aricpa.ca என்ற இணையத்தில் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். SFG Paralegal Services, Landlord Tenant தொடர்பான பிரச்சனைகள், Employment Law, Small Claims, Human Rights என அனைத்து சேவைகளும் ஒரே இடத்தில். SFG Paralegal Services, தமிழில் பேசி ஆலோசனைகளை பெற்றிட அழையுங்கள் செல்வகுமார் 416-909-5533. உங்களுக்கான உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதில் அனுபவம் கொண்டவர் செல்வகுமார். 416-909-5533. SFG Paralegal Services. குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார் எம்பி அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீசிங் அரியரன் அவர்கள். உங்களுடைய வியாபார கணக்குகள், வருமான வரி பத்திரங்களை பூர்த்தி செய்து அனுப்ப நீங்கள் அவரை தொடர்பு கொள்ளலாம். நிகழ்ச்சியில் டாப் ஆஃப் தி அவரில் நாங்கள் பார்த்திருந்தோம் டொரண்டோ காவல்துறையினரின் இந்த ப்ராஜெக்ட் ரிப்பீட்டர் என்ற திட்டம் தொடர்பான ஒரு செய்தியாளர் சந்திப்பில் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போன்று 1 மில்லியனுக்கும் அதிகமான பொருட்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. இதிலே 6 பேர் முக்கியமாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இதிலே குறிப்பாக ஆரம்பத்தில் சொன்னது போல ஒரு 15 வயது இளைஞர் ஒருவரும் அடங்குவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் பார்க்க போவது கனேடிய வளம். கனேடிய வளத்திலே கடந்த வாரம் லிபரல் அரசாங்கத்தின் மத்திய அரசின் வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. 2023-24 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம். இதிலே பல விடயங்கள் சொல்லப்பட்டன. இதிலே ஆரம்பத்திலிருந்து சொல்லப்பட்ட விடயம் இந்த இலவச பல் மருத்துவ பாதுகாப்பு, குறிப்பாக குழந்தைகள் அவர்களுக்கு முக்கியமானது. அந்த வகையில் குறைந்த வருமானம் கொண்ட கனேடியர்களுக்கு விரிவாக்கப்பட்ட பல் மருத்துவ பராமரிப்பு குறித்து NDP கட்சியின் தலைவர் ஜாக்மீட் சிங் அவர்கள் ஆரம்பத்திலிருந்தே சொல்லியிருக்கின்றார். தங்களுடைய கட்சி இது லிபரலோடு மேற்கொண்ட ஒப்பந்தத்தில் முக்கியமாக ஒன்று இந்த விடயங்களை செய்ய வேண்டும் என்பது. அந்த வகையில் தாங்கள் முன்வைத்த இந்த கோரிக்கைகளை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று அந்த வகையில் அவர் மீண்டும் மீண்டும் தங்களால் தான் இந்த கொண்டு வரப்பட்டது, எப்படியானவர்களுக்கு இந்த திட்டம் உபயோகமானதாக இருக்கும் என்பது தொடர்பாக இன்று செய்தியாளர் சந்திப்பில் சில விவரங்களை பகிர்ந்து கொண்டிருந்தார். ஆகவே அது தொடர்பாக பார்க்கலாம். Because we are really proud that we fought hard to force this government to deliver
on the first major expansion of our healthcare system in a generation, which is to include dental care. So by the end of this year, seniors, children 18 and under, and people living with disabilities will be able to see their dental care needs met. This is going to save them money. It's going to save them up to $1,200 or more annually. And it's going to save them the pain and often the embarrassment of not having good oral health. We know this is a major concern for so many people. We've heard stories from people who felt like they didn't have the same worth or value in society because they couldn't smile because their teeth were not healthy, and that it impacts their ability to get a job. It impacts their overall health. So we really believe this is going to be life-changing. We're proud that we forced this government to deliver. And now millions of Canadians will be able to get dental care for free because of what New Democrats forced this government to do. So we're proud of that. We also are able to put more money in people's pockets by doubling the GEC rebate, which is also going to save an additional up to $500 per family. So in total, families are going to see a savings of $1,700 on average, which is really significant given how the cost of living is really squeezing people. I'm proud of that. We know there's more work to be done, though. So I'm not satisfied. I'm proud of the hard work we've done. I'm not satisfied. I know the government's not delivered on important things like employment insurance, that for Atlantic provinces has long been a concern. We need to make sure that our employment insurance is there for people when they need it, particularly if, as economists have said, a recession is likely. And the other really massive gap in this government's priorities is not responding to the need of housing. Here in Nova Scotia, I know housing is something that's really top of mind. People are really struggling to find something that's affordable. And that's an area that the government did not respond to, that the Liberals did not really take seriously. And we're going to continue to fight to make sure that housing is something that we take seriously, that we force this government to deliver on, because people right now need to know that they can find a place that's in their budget, and that is not the case. அல்பர்டா மாகாணத்தில் வீடுகளில் முதலீடு செய்ய, வீடு வாங்க, விற்க சுரேஷ் சேகர் பிரட் ரியல்டி விற்பனை முகவர் 587-700-0623. உங்கள் எண்ணம் போல் உங்களுக்கான வீட்டை வாங்கிடவும், நவீன கொண்டோ ஒன்றில் முதலீடு செய்யவும் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்டவர் சுரேஷ் சேகர். 587-700-0623. $2 லட்சம் முதலீடு ஆரம்பம். அல்பர்டா மாகாணத்தில் வீடுகளில் முதலீடு செய்ய, வீடு வாங்க, விற்க இன்றே அழையுங்கள் சுரேஷ் சேகர். நவீன உலகில் உங்களின் பாதுகாப்பு, உங்கள் சொத்துக்களின் பாதுகாப்பு அவசியமானது. உங்கள் கைத்தொலைபேசிகளில் உங்கள் வீடு, வாகனம், அலுவலகம் ஆகியவற்றை நேரடியாக கண்காணித்துக் கொள்ள நவீன HD கேமராக்களை குறைந்த விலையில் பொருத்திக் கொள்ளுங்கள். கேம்சானிக் செக்யூரிட்டி சிஸ்டம் 6473025748. உங்கள் தேவைக்கேற்ப உங்களுக்கான சரியான தொழில்நுட்பத்தில் நவீன HD கேமராக்களை பொருத்திக் கொள்ள கேம்சானிக் செக்யூரிட்டி சிஸ்டம் இலவச மதிப்பீடும் செய்து தருகின்றார்கள். இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்டவர்கள். கேம்சானிக் செக்யூரிட்டி சிஸ்டம் 6473025748. www.camsonic.com. நவீன உலகில் உங்களின் பாதுகாப்பு, உங்கள் சொத்துக்களின் பாதுகாப்பு. குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டு இருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார் MP அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீசிங் அரியரன் அவர்கள். வெளியிலே வெப்பநிலை 5°C உணரப்படுகிறது டொரண்டோவிலே. காலநிலை பார்க்கின்ற பொழுதுதான் இன்றைய செய்தி மிக மிக முக்கியமானது. ஒன்டாரியோ கியூபெக்கை பொறுத்தவரையில் பல இடங்களில் மின்தடை ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்று மாலை வரை கிடைக்கப்பெற்ற நிலவரப்படி சுமார் 7,80,000 வீடுகளுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருப்பதாக ஹைட்ரோ கியூபெக் தெரிவித்திருக்கிறது. இதில் பாதிக்கப்பட்ட நகரம் என்று பார்க்கின்ற பொழுது மான்ட்ரியலிலே 3,16,000க்கும் அதிகமானவர்களுக்கு மின்தடை ஏற்பட்டிருப்பதாக ஹைட்ரோ கியூபெக் தெரிவித்திருக்கிறது. ஒன்டாரியோவிலே இன்று மாலை நிலவரப்படி 1,20,000 வீடுகளுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருப்பதாக ஹைட்ரோ ஒன் தெரிவித்திருக்கிறது. இந்த பெரும்பாலான பகுதிகள் ஒன்டாரியோவை பொறுத்தவரையில் ஒன்டாரியோவின் மத்திய பகுதியில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. பல இடங்களில் கனத்த மழை, காற்று. மான்ட்ரியல் கியூபெக்கை பொறுத்தவரையில் உறைமழை. இதன் காரணமாகவே இந்த மின்தடை ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மரங்களில் ஏற்பட்டிருக்கின்ற பனிகளின் தாக்கம், அதாவது பனிக்கட்டிகளின் பாரம் காரணமாக, கிளைகள் விழுந்ததன் காரணமாக இந்த மின்சார கம்பிகளில் இந்த தாக்கம் ஏற்பட்டதாக ஹைட்ரோ கியூபெக் தெரிவித்திருக்கிறது.
முடிந்த அளவு அதாவது 500 பணியாளர்கள் ஹைட்ரோ பணியாளர்கள் மீண்டும் மின்சாரத்தை வழங்குகின்ற முயற்சியில் ஈடுபட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் தொடர்ச்சியாக கியூபெக்கை பொறுத்தவரையில் ஒரு உறைபனி மற்றும் மழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. 10 முதல் 20 சென்டிமீட்டர் வரை உறை பனி மழை அங்கே இருக்கும் என்று கணிப்பிடப்பட்டிருக்கிறது. சுற்றுச்சூழல் கனடாவினால் இந்த விடயம் விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் மான்ட்ரியலை பொறுத்தவரையிலும் இன்று பிற்பகல் பொழுது 16 மில்லிமீட்டர் வரை உறைமழை மற்றும் மழை பதிவாகி இருக்கிறது. குறிப்பாக அங்கே இருக்கின்ற பிரதான விமான நிலையத்தில் 110க்கும் அதிகமான விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே இன்று இரவு மற்றும் நாளை பகல் பொறுத்தவரையில் தொடர்ச்சியாக பல இடங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் நாளை காலநிலை எவ்வாறு இருக்கப் போகுது என்று பார்த்தோமாக இருந்தால் அநேகமான இடங்களில் நாளையிலிருந்து திங்கள் வரை சூரிய ஒளி நிறைந்த நாட்களாக வரப்போகின்றன. இருந்தாலும் இன்று நாளை மதியம் வரை பல இடங்களில் குறிப்பாக கியூபெக்கை பொறுத்தவரையில் ஒரு போக்குவரத்து மற்றும் மின்சாரம் இல்லாத நிலை தோன்றியிருக்கிறது. ஆகவே நாளைய காலநிலை எவ்வாறு இருக்கிறது என்று தொடர்ந்து நாங்கள் பார்க்க போகின்றோம். நாளை எப்படி இருக்கிறது நிலவரம் பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி வியாழக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 10 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும். ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 9 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0.3 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். மான்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 9 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0.1 பாகை செல்சியஸ். நாளைய நாள் மழை மற்றும் உறைமழைக்கான சாத்தியக்கூறுகள் நிறையவே தென்படுகின்றன. கல்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 11 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 2 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 10 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 8 பாகை செல்சியஸ். நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி வியாழக்கிழமை நிலவும் காலநிலை. 20 வருடங்களுக்கு மேலான சேவை, 600க்கும் அதிகமான முகவர்கள், கனடாவின் முன்னணி 5 நிறுவனங்களில் ஒன்று, தமிழர்கள் பெருமை கொள்ளும் ஒரே நிறுவனம் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல். வீடு வாங்குவது, விற்பது, மோட்கேஜ், லா ஃபார்ம் என அனைத்தும் ஒரே இடத்தில், விசாலமான இடப்பரப்பில். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் 416-568-4301. A1 GTA ரெனோவேஷன் உங்கள் வீட்டின் பெறுமதி அதிகரிக்கவும் நவீனமயமாக்கி அழகுபடுத்திக் கொள்ளவும். A1 GTA ரெனோவேஷன் பெயிண்டிங், ரீமாடலிங், பேஸ்மெண்ட் ரெனோவேஷன், ஹார்ட்வுட் ஃப்ளோரிங், ஸ்பாட்லைட்ஸ் என அனைத்து வேலைகளையும் விரைவாக செய்திட A1 GTA ரெனோவேஷன் இத்தோடு இலவச மதிப்பீடும் செய்து தருகின்றார்கள். A1 GTA ரெனோவேஷன் 416-722-5519. குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார் எம்பி அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீசிங் அரியரன் அவர்கள். வெளியிலே வெப்பநிலை 5 பாகை செல்சியஸாக இருக்கிறது. நான் சொன்னது போல காலநிலையில் நாளையிலிருந்து திங்கட்கிழமை வரை பல இடங்களில் ஒரு சூரிய ஒளி நிறைந்த நாட்களாக வர இருக்கின்றன. ஏற்கனவே நாங்கள் இலைத்துளிர் காலத்தில் இருக்கிறோம் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைய செய்தியை நீங்கள் பார்த்தீர்களானால் டாப் ஆஃப் தி ஹவரிலே நாங்கள் பார்த்திருந்தோம். பல வாகனங்கள் திருடப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக உங்களுடைய வீட்டின் டிரைவேயில் இருந்தே பல வாகனங்கள் திருடப்பட்டிருக்கின்றன. விலை உயர்ந்த வாகனங்கள் திருடப்பட்டிருக்கின்றன. பல வாகனங்கள் இன்னும் என்ன நடந்ததென்றே தெரியாது. சில வாகனங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே உங்களுடைய பாதுகாப்பு, உங்களுடைய வீட்டின் பாதுகாப்பு, உங்களுடைய வேலை செய்கின்ற அலுவலகங்களின் பாதுகாப்பு என்பது மிக மிக முக்கியமானது. அந்த வகையில் உங்களுடைய வீடுகளாக இருந்தாலும் சரி, அலுவலகங்களாக இருந்தாலும் சரி, அவற்றுக்கு செக்யூரிட்டி கேமராவை நீங்கள் பொருத்திக் கொள்வதற்கு இப்பொழுது நவீன தொழில்நுட்ப வளர்ச்சி இருக்கிறது. அந்த வகையில் HD கேமராக்கள், அது உயர்ந்த தொழில்நுட்ப கேமராக்களை நீங்கள் பொருத்திக் கொள்ளலாம். இந்த நேரத்திலும் உங்களுடைய கைத்தொலைபேசியில் உங்களுடைய வீடையும் அலுவலகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளலாம். ஆகவே உங்களுடைய உடைமைகள், சொத்துக்களை பாதுகாத்துக் கொள்வதற்கும், அதே நேரத்தில் நீங்கள் அலுவலகத்தில் இல்லாமல் வெளியில் செல்கின்ற பொழுது உங்களுடைய அலுவலகத்தில் ஊழியர்கள் கடமையாற்றுவது இவற்றையெல்லாம் கண்காணித்துக் கொள்வதற்கு உங்களுக்கு செக்யூரிட்டி கேமரா மிக மிக உபயோகமானதாக இருக்கும். அந்த வகையில் காப்புறுதி என்று வருகின்ற பொழுது கூட உங்களுக்கு ஒரு பதிவு என்ன நடைபெற்றது அல்லது
என்ன நடந்திருக்கிறது என்று பார்ப்பதற்கு ஒரு பதிவு இருக்கிறது. அந்த வகையில் இந்த செக்யூரிட்டி கேமராவை குறைந்த விலையில் சரியான தொழில்நுட்பத்தில் நீங்கள் பொருத்திக் கொள்வதற்கு கேம்சானிக் உதவுகின்றார்கள். இந்த துறையில் அனுபவம் வாய்ந்தவர்கள். உங்களுடைய வீடு எந்த அளவாகவும் இருக்கலாம், அது டவுன் ஹவுஸாக இருக்கலாம், செமியாக இருக்கலாம், பெரிய பங்களோ ஹவுஸாக இருக்கலாம், அல்லது அலுவலகங்களாக இருக்கலாம். அவற்றுக்கு தகுந்த முறையில் என்னென்னவெல்லாம் தேவை என்பவற்றை அறிந்து துரித கதியில் உங்களுக்கான சேவையை வழங்குகின்றார்கள் கேம்சானிக். ஆகவே குறைந்த விலையில் உங்களுக்கான செக்யூரிட்டி கேமராவை பொருத்திக் கொள்வதற்கு நீங்கள் இவர்களை தொடர்பு கொள்ளலாம். 6473025748 என்ற தொலைபேசி இலக்கத்தில் அழைத்து நீங்கள் இலவச மதிப்பீடையும் செய்து கொள்ளலாம். ஆகவே உங்களுடைய பாதுகாப்பு, உங்களுடைய சொத்துக்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு இந்த நேரத்திலும் நீங்கள் நாட்டில் இருந்தாலும் சரி, வெளியில் சென்றாலும் சரி, கைத்தொலைபேசியிலேயே அவதானித்துக் கொள்வதற்கு கேம்சானிக் உதவுகிறது. ஆகவே பொருத்திக் கொள்ளுங்கள். நிகழ்ச்சியில் நாங்கள் அடுத்து பார்க்க போவது, ஆரம்பத்தில் நான் குறிப்பிட்டது போன்று, இன்று அலிஸ்டன் நகரிலே ஒரு நிகழ்வில் கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் கலந்து கொண்டிருந்தார். அந்த நிகழ்வை தொடர்ந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் இடம்பெற்றிருந்தது. அதிலே முக்கியமாக 2 விடயங்கள் கேட்கப்பட்டன. அதிலே ஒன்று என்னவென்று பார்த்தீர்களானால், வடகிழக்கு சிரியாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 19 கனேடியர்கள் மீண்டும் நாடு திரும்புவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இதை தொடர்ந்து இன்னும் சிலரை அழைத்து வருகின்றவற்றில் சில சிக்கல்கள் இருப்பதாக தெரிய வருகிறது. ஆகவே அப்படியான விடயங்களுக்கு கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் கூறிய பதில் என்ன? அதே நேரத்தில் அண்மை காலமாக பார்த்தீர்களானால், இந்த வாகனங்கள் மின்சாரத்தில் இயங்குவது இன்னும் ஒரு 2-3 வருடங்களில் அனைத்து வாகனங்களுமே மின்சாரத்தில் இயங்குவதாக மாற்றி கொள்ளப் போகிறார்கள். அதற்கு கனடா நாடு முழுவதும் நாடு தழுவிய ரீதியில் பல அதற்கான உதிரி பாகங்களாக இருக்கலாம், அதை எப்படி பராமரிப்பதாக இருக்கலாம், அப்படி பல தொழிற்சாலைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. இதிலே ஒரு கேள்வி கேட்கப்பட்டது என்னவென்றால், பல நகரங்களில், அதாவது இப்பொழுது பிரதானமான முக்கியமான நகரங்களை தாண்டி வெளிப்புற நகரங்களில் வசிப்பவர்கள் இந்த மின்சாரத்தில் இயங்குகின்ற வாகனங்களில் அதிகம் நாட்டம் காட்டாமல் இருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் அதிகமாக வாகனத்தை உற்பத்தி செய்கின்ற பொழுது அது அவர்கள் வாங்கவில்லை என்றால், உபயோகமாக இல்லை என்றால் நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. ஆகவே அதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது தொடர்பாகவும் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார். ஆகவே 2 முக்கியமான கேள்விகள் பார்க்கலாம். Address why Canada is violating its own policy framework on returning detainees from Syria by refusing to let a Canadian mother join her 6 children on a flight home due to leave soon. This situation in northeastern Syria is incredibly volatile. It is of real concern to everyone around the world, and Canada is watching very, very closely and engaged with all of our responsibilities in that. But for obvious reasons, I will not be commenting any further on this issue. Winnipeg police are investigating the death of a First Nations woman, Linda Mary Beardy, after her remains were found in a city landfill. 3 years after the national inquiry into missing and murdered Indigenous women and girls, why is this still happening? My heart goes out to the community in Winnipeg, to the families of the woman who was killed and left in this way. It is heartbreaking to see this continue to happen. Indeed, over the past years, we have made significant investments and strides in countering gender-based violence, countering the epidemic of violence that continues to strike the missing and murdered Indigenous women and girls. But there is more to do, and we will continue to be there with the community as it grieves, but we will also continue to be there to put an end to this unconscionable violence. I think people are understanding very clearly that the world is changing. And there's a source of a lot of anxiety for a whole bunch of people about how that world is changing. You need only look at the impacts of climate change, the impacts on the war in Ukraine, the impacts of a global economic slowdown, rising inflation and interest rates, the hangover on supply chains and so many different things from the pandemic. This is a time rife with anxiety for Canadians and for people all around the world. That's why the decisions we made in this last budget are focused on allaying those anxieties and building solutions for the future. On allaying those anxieties
we're stepping up in a targeted way to support Canadians who are having a really tough time right now. Whether it's the hundreds of dollars in the grocery rebate going to millions of Canadians across the country who need it, whether it's moving forward to lower credit card fees for small businesses, whether it's moving forward on delivering dental care for all Canadians, targeting specifically those $90,000 income and less who don't have insurance. We've already had 250,000 kids accessing dental care. At the same time as we're bringing down childcare fees across the country. They've been cut in half in Ontario, and 6 provinces and territories already have seen $10 a day become a reality. These are things we're doing to support families right now in a difficult time, and we will continue to be there to recognize the challenges that families are facing. And it's a real shame that the Conservatives have already said not only that they oppose child care and that they oppose dental care, but that they're going to be voting against this budget with real supports for Canadians. But the other part of this budget is preparing those great jobs for the future, right here in Alliston and right across the country. மார்க்கம் நகரில் உங்கள் அனைத்து தங்க நகை தேவைகளுக்கும் IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் நவீன டிசைன் தங்க ஆபரணங்களை குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ளவும், உங்கள் பழைய நகைகளை கொடுத்து புதுப்பித்துக் கொள்ளவும். IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். உங்கள் நகைகள் எந்த தரத்தில் உள்ளது என்று இன்றே பரிசோதித்து அறிந்து கொள்ளுங்கள். தங்கம், வெள்ளி, டைமண்ட் என அனைத்தையும் பெற்றிட தரமான நிறுவனம் IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்புக்கு அருகில் இன்றே அழையுங்கள். நகை வாங்க நல்ல நேரம். IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் இந்த வருடத்தின் அதிரடி மலிவு விற்பனை. உங்கள் வீட்டுக்கான அனைத்து தளபாடங்களும் மிக மிக மலிவு விலையில். ஒரே இடத்தில் அனைத்து தளபாடங்களும் மலிவு விலையில். புத்தம் புதிய டிசைன்களில் பெட்ரூம் செட், டைனிங் ரூம் செட், லிவிங் ரூம் பர்னிச்சர். இவை தவிர மலேசியா, இத்தாலி, சைனா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் இருந்து தெரிவிக்கப்பட்ட நவீன டிசைன் உறுதியான கனதியான தளபாடங்கள் உங்கள் இல்லங்களுக்கு இலவச விநியோகம் செய்கின்றார்கள். ஸ்காப்ரோவில் கனடியன் பின் சந்திப்பில் மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் அதிரடி மலிவு விற்பனை. 416-669-1214 www.mayasfurniture.ca. குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். டொரண்டோவிலே காலநிலை 5 பாகை செல்சியஸாக உணரப்படுகிறது. இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார் MP அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீசிங் அரியரன் அவர்கள். கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் குறிப்பிட்டது போன்று இந்த வடகிழக்கு சிரியாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 19 கனேடியர்கள் மீண்டும் நாடு திரும்புகின்றார்கள். இன்னும் சிலர் எப்பொழுது வருவார்கள், அவர்களுக்கான நடவடிக்கைகள் எவ்வாறு RCMP மூலமாக மேற்கொள்ளப்படுகின்றன என்பது தொடர்பாக அவர் குறிப்பிட்டிருந்தார். அதே நேரத்தில் மின்சாரத்தில் இயங்குகின்ற வாகனங்களின் உற்பத்தி வருகின்ற பொழுது நகரப்புறங்கள் தவிர வெளிப்புறங்களில் இருப்பவர்கள் அதை எவ்வளவு தூரம் அக்கறை கொண்டு வாங்கப் போகிறார்கள், அப்படி இல்லாவிட்டால் அதற்கு என்ன நடைபெறப் போகிறது என்பது தொடர்பாக அதற்கு அவர் தெரிவித்த விடயங்களை பார்த்தோம். குறிப்பாக கிளைமேட் சேஞ்ச், அதே நேரத்தில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது மிக மிக முக்கியமானது. அந்த வகையில் அதனுடைய விடயம் பற்றி அவர் தெரிவித்திருந்தார். நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் பார்க்க போவது கனேடிய நாணய மாற்று விகிதம். இலங்கையை பொறுத்தவரையில் அதே நிலையில் தான் இருக்கிறது. 240 இலங்கை ரூபாய். இந்தியாவை பொறுத்தவரையிலும் அதே மாதிரி தான் 62 இந்திய ரூபாய். ஏனைய நாடுகளின் நிலவரம் எவ்வாறு பார்ப்போம். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி புதன்கிழமை. இலங்கை 240 இலங்கை ரூபாய், இந்தியா 62 இந்திய ரூபாய், அமெரிக்கா 0.74 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.68 ஈரோ, சுவிட்சர்லாந்து 0.67 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.60 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.10 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 0.99 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி புதன்கிழமை. பிராம்டன் நகரில் கொலம்பியா குரூப் அனைத்து நாடுகளுக்கும் துரித பணமாற்று சேவை. கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். உங்கள் பிரிண்டிங் தேவைகள் எதுவானாலும் விரைவாக தரமான சேவைகளுக்கு கொலம்பியா பிரிண்டிங். உங்கள் இல்லங்கள் அலுவலகங்களை நவீனமயமாக்க கொலம்பியா பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ், IPTV, வீடியோ டிரான்ஸ்பர், செல்போன் ஆக்சசரிஸ், டோனர் சர்வீஸ் அனைத்துக்கும் கொலம்பியா வீடியோ.
ஒரே இடத்தில் பல வருட காலமாக இயங்கும் தமிழர் நிறுவனம் பிராம்டன் நகரில் கொலம்பியா குரூப். தொடர்புகளுக்கு 9054568433. நமது வாழ்வியல் நாம் எதிர்பார்ப்பது போன்று சில தருணங்களில் நமக்கு அமைந்து விடாது. கசப்பான அனுபவங்களை கடந்து செல்லும் போது நமக்கான உரிமைகளும் நம்பிக்கையும் அவசியமாகிறது. கனடிய சட்டத்திட்டத்துக்கு அமைய உங்களுக்கு உதவிட ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஃபேமிலி லா, பிசினஸ் லா, ரியல் எஸ்டேட் லா, வில்ஸ், எஸ்டேட்ஸ், சட்ட ஆலோசனைகளை பெற்றிடவும் சட்ட நடவடிக்கை தேவைகளுக்கும் ஷைனிகா சுரேஷ். நமது எதிர்காலம் நமது நம்பிக்கை. ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன் 416-970-5050 www.shayalpc.com. குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நமது குட் ஈவினிங் கனடா திங்கள் முதல் வெள்ளி வரை வார நாட்களில் இரவு 9 மணியிலிருந்து 10 மணி வரை டொரண்டோ நேரம் நேரடியாக ஒளிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து நீங்கள் நிகழ்ச்சியை தவறவிட்டிருந்தால் நமது IPTV வாயிலாகவும் ஃபேஸ்புக், யூடியூப் வாயிலாகவும் நீங்கள் எந்த நேரத்திலும் பார்க்க முடியும். கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர் பார்த்திருந்தோம். நீங்கள் மில்டன், மிசிசாகா, பிராம்டன் வெஸ்ட் பகுதியில் இருந்தால் டொரண்டோவின் வெஸ்ட் பகுதியிலே நீங்கள் கொலம்பியா வீடியோவுக்கு சென்று அங்கே இருந்து நீங்கள் பணத்தை அனுப்பி வைக்க முடியும். அதே நேரத்தில் ஈஸ்ட் பகுதி, குறிப்பாக ஸ்கார்ப்ரோ, பிக்கரிங், ஏஜெக்ஸ் இந்த பகுதியில் இருந்தால் நீங்கள் சன் சிட்டி பிளாசாவில் அமைந்திருக்கும் சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட் மூலமாக நீங்கள் அனுப்பி வைக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் பார்க்க போவது கலையரங்கம். கலையரங்கத்தில் இந்த பாடல் வந்து 4-5 வருடங்கள் ஆகிவிட்டன. சுகல்யா ரகுநாதன் அவர்களுடைய பாடல். இந்த பாடலை தயாரித்திருப்பவர் இசையமைப்பாளர் ஸ்டீவ் கிளிஃப் அவர்கள். உங்களுடைய கலைப்படைப்புகளும் நமது நிகழ்ச்சியில் இடம்பெற விரும்பினால் நீங்களும் எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு உங்களுடைய லிங்கை அனுப்பி வையுங்கள். 4162920033. இன்றைய கலையரங்கம், அதனைத் தொடர்ந்து கனேடிய செய்திகள் பார்க்கலாம்.
அதை பேச வேண்டும், முடியாத பார்வை நீ வீச வேண்டும், முழு நேரம் என் மேல் உன் வாசம் வேண்டும். நீயா நானா நாமா இனி சேர்வோமா? நீயா நானா நாமா இனி சேர்வோமா? நான் உன் அருகினிலே தெய்வம் உணர்கிறேன், உந்தன் அருகினிலே என்னை உணர்கிறேன். உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ற குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா 4163212500. மேலதிக விவரங்களுக்கு life100.ca. Darshini Legal Services Professional Cooperation, Traffic Tickets, Landlord, Tenant Board தொடர்பான விடயங்கள், Employment Law, Small Claims போன்ற அனைத்து விடயங்களுக்கும் Darshini Legal Services Professional Cooperation சட்ட துணை நிறுவனம் 4163628500. சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஸ்காப்ரோவில், வார்டன் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில் தர்ஷினி லீகல் சர்வீசஸ். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி புதன்கிழமை. MP அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீசிங் அரியரன் ஆதரவில் குட் ஈவினிங் கனடா.com, தேசியம் நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். ஒன்டாரியோ, கிபெக் மாகாணங்களில் தொடர்ந்து வீசும் புயல், கடும் உறைபனி மழை காரணமாக பல்லாயிரக்கணக்கானவர்கள் மின்சாரத்தை இழந்துள்ளார்கள். இதில் கிபெக் மாகாணத்தின் மொன்ட்ரியல் பகுதி பெரும் பாதிப்பை எதிர்கொண்டிருக்கிறது. மாலை 6 மணி நிலவரப்படி சுமார் 780,000 வீடுகளுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக ஹைட்ரோ கியூபெக் தெரிவித்திருக்கிறது. மான்ட்ரியலில் 316,000க்கும் அதிகமான ஹைட்ரோ கியூபெக் வாடிக்கையாளர்கள் மின்சாரத்தை இழந்துள்ளார்கள். ஒன்டாரியோவில் இன்று மாலை 6 மணி வரை 120,000 வீடுகளுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாக ஹைட்ரோ 1 தெரிவித்திருக்கிறது. இதில் பெரும்பாலான பாதிப்பு மத்திய ஒன்டாரியோவில் பதிவாகியுள்ளது. இந்த பகுதியில் இன்று இரவுக்குள் 50 மில்லிமீட்டர் மழை பெய்யும் என்று சுற்றுச்சூழல் கனடா கணித்திருக்கிறது. பனிக்கட்டிகளின் பாரம் காரணமாக மரங்கள் வீழ்ந்து கிளைகள் முறிவடைந்ததால் மின்தடை ஏற்படுவதாக ஹைட்ரோ கியூபெக் தெரிவித்திருக்கிறது. கியூபெக்கில் மீண்டும் மின் இணைப்புகளை வழங்கும் முயற்சியில் 500 பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளார்கள். ஆனாலும் புயல் தொடரும் நிலையில் மின்சாரத்தை மீட்டெடுப்பதற்கான காலக்கெடு எதுவும் வெளியாகவில்லை. தெற்கு கியூபெக்கின் பெரும்பகுதிக்கு உறை பனி மழை எச்சரிக்கை சுற்றுச்சூழல் கனடாவினால் விடுக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதிகளில் 10 முதல் 20 சென்டிமீட்டர் வரை உறைபனி மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிற்பகல் 2 மணி வரை 16 மில்லிமீட்டர் உறைபனி மழை மான்ட்ரியல் மாத்திரம் பதிவாகியுள்ளது.
மான்ட்ரியல் பியர் எலியோட் ட்ரூடோ விமான நிலையத்தில் இன்று 110க்கும் அதிகமான விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. ஒன்டாரியோவின் வடக்கு பகுதி குளிர்கால புயல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. வடக்கு ஒன்டாரியோவில் நாளை காலைக்குள் 15 முதல் 25 சென்டிமீட்டர் வரை பனிப்பொழிவு எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. வடகிழக்கு சிரியாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 19 கனேடியர்கள் மீண்டும் நாடு திரும்புகின்றார்கள். 4 ஆண்டுகளுக்கு மேலாக அல்ரோச் திறந்தவெளி சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 19 கனேடியர்கள் மீண்டும் கனடாவுக்கு திரும்புவதாக தெரிய வருகிறது. 6 பெண்களும் 13 குழந்தைகளும் நேற்று மாலை தடுப்பு முகாமிலிருந்து கனேடிய அதிகாரிகளால் அழைத்துச் செல்லப்பட்டதாக தெரிய வருகிறது. கடந்த ஒரு வாரமாக இந்த தடுப்பு முகாமில் இருந்த கனேடியர்கள் பாதுகாப்பு மதிப்பீடுகளை RCMP முன்னெடுத்து வந்தது. 19 கனேடியர்கள் கல்கரி, எட்மண்டன், டொரண்டோ, மொன்ட்ரியல் ஆகிய நகரங்களை வந்தடைய உள்ளனர். ஆனாலும் திருப்பி அனுப்பப்படும் கனேடியர்களின் எண்ணிக்கை எதிர்பார்த்ததை விட சிறியதாகும். முகாமை விட்டு வெளியேறும் கனேடியர்களில் 38 வயதான வணக்கம். தடுப்பு முகாமிலிருந்து கனேடிய அதிகாரிகளால் அழைத்துச் செல்லப்பட்டதாக தெரிய வருகிறது. கடந்த ஒரு வாரமாக இந்த தடுப்பு முகாமில் இருந்த கனேடியர்கள் பாதுகாப்பு மதிப்பீடுகளை RCMP முன்னெடுத்து வந்தது. 19 கனேடியர்கள் கல்கரி, எட்மண்டன், டொரண்டோ, மொன்ட்ரியல் ஆகிய நகரங்களை வந்தடைய உள்ளனர். ஆனாலும் திருப்பி அனுப்பப்படும் கனேடியர்களின் எண்ணிக்கை எதிர்பார்த்ததை விட சிறியதாகும். முகாமை விட்டு வெளியேறும் கனேடியர்களில் 38 வயதான கியூபெக் பெண்ணும் அவரது 6 குழந்தைகளும் அடங்குகின்றன என்பது தெரிய வரவில்லை. அவரது குழந்தைகள் கனடா திருப்பி அனுப்ப தகுதியுடையவர்கள் என வெளிவிகார அமைச்சு கடந்த வாரம் அறிவுறுத்தி இருந்தது. ஆனாலும் தாயாரின் பாதுகாப்பு மதிப்பீடு முழுமையடையாததால் அவர் தனது குழந்தைகளுடன் பயணிக்க முடியாது எனவும் கடந்த வாரம் அறிவுறுத்தப்பட்டது. தாயார் தனது குழந்தைகளை தனியே முகாமை விட்டு வெளியேற அனுமதித்துள்ளதாக அவரது வழக்கறிஞர் லாரன்ஸ் கிரீன்சன் இன்று தெரிவித்திருந்தார். ஆனால் அவர்களுடன் தானும் பயணிக்க தாயார் விரும்புவதாக வழக்கறிஞர் கூறியிருக்கின்றார். இந்த நிலையில் தாயுடன் 6 குழந்தைகளை மீண்டும் அழைக்க அவசர நடவடிக்கைகளை எடுக்குமாறு லாரன்ஸ் கிரீன்சன் கனேடிய மத்திய அரசாங்கத்திடம் வலியுறுத்தியுள்ளார். ரம்ஜான் பண்டிகையின் போது ஜெருசலேம் மசூதிக்குள் நிகழ்ந்த பலஸ்தீனியர்கள் மீதான தாக்குதலை கனடா கண்டித்திருக்கிறது. ஜெருசலேம் மசூதிக்குள் தொழுகையில் ஈடுபட்டிருந்த பலஸ்தீனியர்கள் மீது இன்று இஸ்ரேலிய காவல்துறையினர் தாக்குதலை மேற்கொண்டார்கள். இந்த தாக்குதல் குறித்த ஒளிப்படங்கள் வெளியாக நிலையில் இந்த வன்முறைக்கான தனது கண்டனத்தை கனேடிய பிரதமர், வெளிவிகார அமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெளியிட்டு வருகின்றார்கள். இந்த தாக்குதலை பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ வன்மையாக கண்டித்திருக்கின்றார். புனித தலங்களின் புனிதம் மதிக்கப்பட வேண்டும் என தனது கண்டனத்தை இன்று ட்விட்டர் மூலம் கனேடிய வெளிவிகார அமைச்சர் மெலனி ஜோலி பதிவு செய்திருக்கின்றார். சமாதானத்துக்கான வாய்ப்புகளை குறைப்பதற்கு பங்களிக்கும் இதுபோன்ற நடவடிக்கைகளை கனடா எதிர்க்கும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனாலும் இந்த தாக்குதல் குறித்த தனது அரசாங்கத்தின் பதில் நடவடிக்கையை லிபரல் நாடாளுமன்ற உறுப்பினர் சல்மா சாஹிட் கடுமையாக விமர்சித்துள்ளார். இந்த விடயத்தில் கனடா அறிக்கைகளை மாத்திரம் வெளியிடுவதுடன் இருந்துவிட முடியாது என்றும் அவர் கூறியிருக்கின்றார். கண்டனத்தை வெளிப்படுத்தும் அறிக்கைகளை தாண்டி வெளியுறவு அமைச்சர் மெலனி ஜோலி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சல்மா சாஹிட் தெரிவித்திருக்கின்றார். 2016 ஆண்டு முதல் கனேடிய அரசாங்கத்தினால் 3 பொது ஊழியர்கள் பாதுகாப்பு அனுமதிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. வெளிநாடுகளுக்கு உளவு பார்த்ததாக குற்றம் சாட்டப்பட்ட 3 பொது ஊழியர்களின் பாதுகாப்பு அனுமதிகள் கனேடிய அரசாங்கத்தினால் ரத்து செய்யப்பட்டுள்ளன. மீன்வளம் பெருங்கடல்கள் அமைச்சின் ஒரு ஊழியரின் பாதுகாப்பு அனுமதி 2017 ஆண்டில் ரத்து செய்யப்பட்டது. இவர் உளவு பார்த்தல் அல்லது வெளிநாட்டு அரசாங்கத்தின் சார்பாக செயல்படுதல் போன்ற குற்றச்சாட்டுகள் அடிப்படையில் இந்த நகர்வை அமைச்சு முன்னெடுத்திருக்கிறது. 2019 ஆண்டு வேலைவாய்ப்பு சமூக மேம்பாட்டு அமைச்சின் ஒரு ஊழியரின் பாதுகாப்பு அனுமதியும் ரத்து செய்யப்பட்டது. இவர் உளவு பார்த்தல் அல்லது வெளிநாட்டு அரசாங்கத்தின் சார்பாக செயல்படுதல் போன்ற குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் பாதுகாப்பு அனுமதி ரத்து செய்யப்பட்டது. அதேவேளை கனேடிய எல்லை சேவைகள் நிறுவனம் 2019 ஆண்டில் ஒரு ஊழியரின் பாதுகாப்பு அனுமதியை ரத்து செய்தது. இவர் வெளிநாட்டு அரசாங்கத்துக்கு தகவல்களை வழங்கியதன் மூலம் அவர்களுக்கு சார்பாக செயல்பட்டதான குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவரது பாதுகாப்பு அனுமதி ரத்து செய்யப்பட்டது. இந்த 3 சம்பவங்களில் தமது முடிவு குறித்து மேலதிக விவரங்களை அரசாங்கம் வெளியிடவில்லை. டொரண்டோ காவல்துறையினர் $1 மில்லியன் அதிகமான திருடப்பட்ட பொருட்களை மீட்டுள்ளார்கள். திருட்டு சம்பவங்கள் குறித்த காவல்துறையினரின் இந்த விசாரணையில் 6 பேர் மீது குற்றச்சாட்டுகள் பதிவாகியுள்ளன. கடந்த கோடை முதல் நிகழ்ந்த தொடர்ச்சியான வாகன திருட்டுகள், ஆயுதமேந்திய கொள்ளைகள் குறித்த விசாரணையை தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் பதிவானதுடன் திருடப்பட்ட பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. இன்று காலை நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கைது செய்யப்பட்டவர்கள் குறித்த விவரங்கள் காவல்துறையினரால் அறிவிக்கப்பட்டது. கைது செய்யப்பட்டவர்களில் 15 வயதான இளைஞர் ஒருவரும் அடங்குகின்றார். MP அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீசிங் அரியரன் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. இதோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய குட் ஈவினிங் கனடா. தொடர்ச்சியாக எமது நிகழ்ச்சிகளை பார்த்து வருகின்ற நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. விளம்பரதாரர்கள் உங்களுடைய விளம்பரங்களும் இடம்பெற விரும்பினால் நீங்களும் எம்மை தொடர்பு கொள்ளலாம். எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கம் 4162920033. எமது குட் ஈவினிங் கனடா திங்கள் முதல் வெள்ளி வரை டொரண்டோ நேரம் இரவு 9 10 மணி வரை நேரடியாகவும், அதனை தொடர்ந்து IPTV, Facebook, YouTube வாயிலாக நீங்கள் இந்த நேரத்திலும் பார்க்க முடியும். அதோடு எங்களுடைய ஆப் இருக்கிறது, GEC தமிழ் என்று சர்ச் செய்தீர்களானால் அதனை டவுன்லோட் செய்து நீங்கள் அதன் மூலமாகவும் பார்க்க முடியும். மீண்டும் நாளை இன்னும் நிறைவே கனேடிய செய்திகள், தகவல்களோடு சந்திக்கப் போகின்றோம். அதுவரையில் நன்றி, வணக்கம், குட் நைட்.